ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து குண்டாக இருக்கக்கூடிய இடுப்பு பகுதியை வந்து ஸ்லிம்மாக ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இடுப்பு பகுதி வந்து குண்டாக தான் எல்லாத்துக்கு இருக்குது. ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே அப்படி தான் இருக்கு இல்லையா? ஏன்னா இன்னைக்குள்ள சாப்பாடு அப்படி. ஆனால் இன்னைக்கு வந்து உடல் உழைப்பு கம்மியாட்டினால வந்து இந்த குண்டு ஆனால் இடுப்பு பகுதி வச்சுட்டு தான் எல்லாரும் வந்து இருக்கிறோம் இல்லையா? அது வந்து ஸ்லிம் ஆகணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் ஸ்லிம் ஆகிறதுக்கு வழியை காணும். அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து வழியை கண்டுபிடிச்சிடலாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கு என்ன செய்யணும், அதாவது சாப்பாட்டு முறைகளில் என்னென்ன சாப்பிடக்கூடாது, அப்புறம் அதுக்கு சிறிதாக வந்து எக்ஸசைஸ் என்ன செய்யணும், அதை பற்றி தான் எனக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்பாடை பற்றி பார்த்துருவோம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு தாங்க. நீங்கள் அதிகம் வந்து ஒன்றுமே இல்லை, பெரிய லிஸ்ட்லாம் கிடையாது. இது ரெண்டு சாப்பாடு ஐட்டங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வீட்டு சாப்பாடு கணக்கில் வராது, ஓகேவா? இதில் வந்து வெளியோட சாப்பாடை பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து போகக்கூடிய இடம் வந்து பேக்கரி இல்லையா? அதாவது இப்போ ஸ்கூலில் படிக்கக்கூடியவங்களும் சரி, இது காலேஜ் இல்லைன்னா அது வேலையில் உள்ளவங்களும் சரி, ஃப்ரீ டைமில் இல்லைனா டெய்லி ஈவினிங் கூட ஸ்நாக்ஸுக்கு கொண்டு பேக்கரி போவாங்க. பேக்கரியில் போனால் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றது கேக்கு தான், ஓகேவா? அதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் இருக்கும். அந்த கேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கேக் எடுத்துக்கிட்டாலும் அதில் கலோரிஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 257 கலோரிஸ். அதாவது ஒரு சிங்கிள் பீஸ் கேக் இருக்கு இல்லையா, அதில் வந்து 257 கலோரிஸ் இருக்குங்க. அப்போ ஒரு சிங்கிள் பீஸ் கேக்கில் வந்து 257 கலோரிஸ் இருக்கும்போது நீங்கள் ஒரு கேக் சாப்பிட்டாலே 257 கலோரிஸ் கிடைக்கும்போது அது 2 கேக்லாம் சாப்பிட்டீங்கன்னா 500க்கு மேலே போயிடுது இல்லையா? கூடவே சேர்த்து வந்து ஒரு கோக் ஏதாவது சாப்பிடுவீங்க. கோக்குன்னு எடுத்துக்கிட்டால் அதில் கலோரிஸ் எவ்வளோ வருதுக்குன்னா ஒரு 100 ml கோக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 42 கலோரி இருக்குது. அப்போ 100 mlனா ஒரு 500 ml குடிக்கிறோம். அப்போ 200க்கு மேலே கலோரிஸ் போயிடுது. அப்போ கேக்கும் கோக்கும் சேர்க்கும் போது எவ்வளோ வருது? கேக்கில் வந்து 2 கேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட 500க்கு மேலே போயிடுது. அப்புறம் வந்து இது வந்து கோக்கு வந்து 200க்கு மேலே போயிடுது. அப்போ 700க்கு மேலே போயிடுது இல்லையா? அப்புறம் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 100 கலோரி வரும். மொத்தத்தில் 800 கலோரிஸ் வந்து உங்களுக்கு பேக்கர்லேருந்து கிடைக்குது. ஓகே, பேனிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனால் ஈஸியாக அசால்ட்டாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுங்கிற பேரில் பேக்கர்லேருந்து நமக்கு 800 கலோரி வந்துடுது அங்குள்ள ஃபுட்னால, ஓகேவா? இது நமக்கு வந்து தெரிகிறது இல்லை, அது தெரியாமல் சாப்பிட்றோம். பாடி வெயிட் போட்டே இருக்கும். அப்போ என்னடா சாப்பாடு அதிகம் சாப்பிட மாட்டேங்கிறோம் ஆனால் பாடி வெயிட் போட்டுட்ருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. காரணம் பார்த்தாங்கன்னா இந்த பேக்கரியே தான் இருக்கும். சிலவங்கெல்லாம் ஈவினிங் வந்து டெய்லி போவாங்க. அவங்களுக்கு வந்து வெயிட் போட்டுட்டே இருக்கும். முக்கியமாக வந்து இடுப்பு பகுதியில் வெயிட் அதிகம் போடும். ஏன்னா நம்ம பாடியை பொறுத்தளவில் எல்லா வந்து ஃபேட்டும் ஸ்டோர் ஆகக்கூடிய இடம் வந்து இடுப்பு பகுதி. அதனால இடுப்பு பகுதி வந்து குண்டாவே இருந்துட்டு இருக்கும். அது காரணம் தெரியாமல் இருக்கும். இதுதாங்க காரணம். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஐட்டங்கள், அதாவது வந்து KFC அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கே போகிறோம்ல, அது ஃபர்ஸ்ட் இடம் வந்து பேக்கரி சொன்னேன். செகண்ட் இடம் வந்து KFC சென்டர்ஸ். அங்கே போய் வந்து KFC மட்டும் இல்லை, KFC மாதிரியான பல வந்து ஃப்ரைடு சிக்கன் கடைகள், ஓகேவா? அங்கே போய் என்ன சாப்பிட்றோம்? இந்த சிக்கன் வந்து சாப்பிட்றோம், ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்றோம். அது எப்படி பக்கெட் சிக்கன் அது இதுன்னு கிடைக்குது இல்லை, தாராளமாக அது வாங்கி இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம். அதில் வந்து கலோரி எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஒரு பீஸ் சிக்கன் இருக்குல்ல, இப்போ ஃப்ரைடு சிக்கன், அதாவது KFC மாதிரியான ஃப்ரைடு ஒரு பீஸ் சிக்கன் அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 390 கலோரிஸ் இருக்குது. என்னங்க டாக்டர் சொல்கிறீங்க, ஒரு சிக்கனில் 390 இருக்குது? ஆமாங்க, உண்மைதான், ஓகேவா? அந்த ஃப்ரைடு பண்ணி வைக்கிறதால அதில் 390 கலோரிஸ் வந்து ஒரு சிக்கனில் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சிக்கன் ஓட்டி ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? இல்லை, 2 சிக்கனாவது சாப்பிட மாட்டீங்க. மினிமம் 2 சிக்கன் சாப்பிடும் போது வந்து 390 கிட்டத்தட்ட 800 கலோரிஸ் கிட்ட வருது இல்லையா? அது வந்துடுது. அப்புறம் ஏற்கனவே கோக் சாப்பிடுவீங்க, காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் இல்லையா? அது வந்து சாப்பிடும்போது கோகனை ஏற்கனவே சொல்லும்போது 500 ml கோக் வந்து 200க்கு மேலே கலோரிஸ் போயிடும். அப்போ இதுவே 1000க்கு மேலே தாண்டிருச்சு. நான் சொல்கிறது 2 சிக்கனுக்கும் ஒரு கோக்குக்கும். ஆனால் கூட வந்து இது என்ன சாப்பிடுவீங்க? உருளைக்கிழங்கு சிப்ஸ், அந்த ஃபிங்கர் சிப்ஸுங்கிற பேரில் சாப்பிடுவீங்க இல்லையா? அதோட கலோரி பார்த்துடலாம். அதில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கனாலே 77 கலோரி இருக்குது. அது குறைஞ்சது ஒரு 300 கிராமாக சாப்பிடுவோம். அப்போ அதுலேயும் வந்து 200க்கு மேலே கலோரி போயிடுது. அப்போ மொத்தமாக கூட்டி பாருங்கள், சிக்கன் அப்புறம் வந்து இந்த ஃபிங்கர் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ், அது வேற கோக் எல்லாம் சேர்த்து 1200 கலோரிஸ் மேலே போயிடுது, ஓகேவா? அப்போ KFC சென்டர் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, KFC மாதிரியான சிக்கன் கடைகளுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1200 கலோரி அசால்ட்டாக கிடச்சிருது, ஓகேவா? பாருங்கள், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து எங்கே வெயிட் போட போகுது, நம்ம வந்து கடுமையாக சாப்பிட்டா தான் வெயிட் போடும், ஃபேட்டு கார்போஹைட்ரேட் பொருட்களை சோறு நிறைய தின்னா தான், இட்லி தோசை நிறைய தின்னா தான் வெயிட் போடுன்னு நினைக்கிறோம். அது கூட நிறைய சாப்பிட்டா தாங்க வெயிட் போடும். ஆனால் இது லைட்டாக சாப்பிட்டாலே வெயிட் போடுது இல்லையா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்கரியும் சரி இந்த KFC மாதிரியான கடைகள் அந்த 2லையும் கிட்டத்தட்ட 1000 கலோரி மேலே வந்துடுது இல்லையா? ஸோ இப்படி வந்து வரதால தான் நமக்கு வந்து வெயிட் போடுது. அதனால் வந்து என்ன பண்ணால் இதை அவாய்ட் பண்ணாலே நமக்கு வந்து கொழுப்பு வந்து பொதுவாக இந்த இடுப்பு பகுதியில் ஸ்டோர் ஆவதை ஸ்டாப் பண்ணிடலாம், ஓகேவா? இது வந்து அப்போ இந்த 2 நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இது ஈஸி தாங்க. ஏன்னா வெளியே வந்து இங்கெல்லாம் போகாமல் இருந்தால் போதும்ல. இப்போ நம்ம வீட்டு சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண தான் கஷ்டம், இது வெளி சாப்பாடு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இந்த 2 கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற இந்த சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதாவது குப்புரை படுத்துக்கிட்டு இந்த கையவும் காலையும் இந்த மாதிரி தரையில் ஊனிக்கிட்டு கொஞ்ச நேரம் பாடியை
ஹோல்டு பண்ணி வைக்கணும். இதில் பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்க. எக்காரணத்தை கொண்டு பாடி கீழே போயிடக்கூடாது. பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கையை பெண்ட் பண்ணி இந்த ஃபோரம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கீழே தரையில் வச்சுக்கிட்டு கால் ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த படத்தில் காட்டின மாதிரி இப்படி நீங்கள் டெய்லி செஞ்சாலே போதும். இது டெய்லி வந்து 1 நிமிஷம் செஞ்சாலே போதுங்க, உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. 1 நிமிஷம் இது ஒரு 3 டைம்ஸ் செஞ்சிங்கன்னா எஃபெக்டாக இருக்கும். இது முக்கியமாக ஒவ்வொரு நிமிஷம் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் தான். ஏன்னா அதிகம் செய்யவும் முடியாது. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக இதில் வேலை செய்யும், மசில்ஸ் இருக்கும். முக்கியமாக இடுப்பு பகுதியில் உள்ள தசைகள் வேலை செய்து ஃபேட் வந்து குறையும். அப்போ இந்த வந்து ஃபார்முலாவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து 3 தடவை பண்ணலாம். ஒவ்வொரு நிமிஷம் வச்சு 3 தடவை. இல்லைங்க டாக்டர் 1 நிமிஷம் தான் என்னால் செய்ய முடியும். ஆரம்பத்தில் 1 நிமிஷம் மட்டும் செய்யுங்க. அப்புறம் ஒரு 3 தடவையாட்டு 3 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். 3 நிமிஷம் கண்டினியூவாக இல்லை, ஒவ்வொரு நிமிஷமா. ஓகேவா? ஸோ நான் சொன்ன இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்க. 1 மாதத்துலேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு வந்து அந்த இடுப்பு இருக்கு இல்லையா, அந்த குண்டா இருக்கக்கூடிய இடுப்பு ஸ்லிம். அதனால் நீங்கள் அதை பற்றி வந்து கவலைப்படவே வேண்டாம். அழகு ப்ளஸ் ஆரோக்கியம் டபுள் எஃபெக்ட் இதில். ஓகேவா? உங்களுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் கிடைச்சா பத்துமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் கிடைக்கணும்ல, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுங்களா, அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். ஏன்னா எல்லோரும் அழகாகவும் ப்ளஸ் ஆரோக்கியமாக வாழும். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது முக்கியமான ஒரு வீடியோ, அவர்களும் பார்த்து பயனடைய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.